மகளே ஆரம்பிக்கலாங்களா? ரைட்டு. மொதல் வேலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை தலை உரைச்சிக்கலாம். நம்ம கோழி செட்டு காலை உள்ளே வந்தாச்சுங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, கொத்தமல்லி தலை இருக்குது, கருவேப்பிலை தலை இப்போ நம்ம பொரித்தோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உப்பு இருக்குது, இதில் வந்து மிளகு இருக்குது, அது போக எக்ஸ்ட்ரா உப்பு இருக்குது, அப்புறம் மஞ்சத்தூள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா. இது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொளிச்சு கழுவிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப அரைக்காமல் நொரன்னு அரைச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா வரமிளகாய் வந்து இங்கே வருங்க, தெரியுதுங்களா? உள்ளர கூட விதை எல்லாமே எடுத்தாச்சு. ஓகேங்களா? சூப்பராக. நெக்ஸ்ட்டு சுத்தமான நாட்டுச்சக்கு கடலெண்ணெய், முடிஞ்ச அளவுக்கு வந்து மரச்சக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முயல் கறி. ஓகேங்களா? சூப்பராக. ரைட். ஓகேங்க மக்களே, ஆரம்பிச்சிடலாங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அடுப்பு பற்ற வைக்கிறோம். அப்புறம் தக்காளி எங்கப்பான்னு கேட்பீங்க. முயல் கறிக்கெல்லாம் தக்காளி போட தேவையில்லை மக்களே. தக்காளி போட்டோம் அப்படின்னா அது முயல் கறி வந்து நாங்கள் செய்கிறது இந்த பற்றியெல்லாம் செய்வோம். ஆனால் வீடியோவில் மாதிரி காமிச்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு, வடை சட்டி வச்சுருவோம். ஓகே மக்களே, எண்ணெய் ஊற்றிடுவோமா? சுத்தமான எண்ணெய். போதுமா? எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். வரமிளகாய் போட்டோம் அப்படின்னா கருவருக்கு சான்ஸ் அதிகம். வெங்காயத்தை பாருங்கள் மக்களே, கோல்டன் கலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போதும், இந்தளவுக்கு வணங்கினதே போதும். நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாமா? ஆஹா, வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான் மகளே. இந்த இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டோம்னாலே வாசம் கொளுத்துதுங்க. கருவேப்பிலை தலை போட்டிருக்கணும், மறந்தாச்சு. மலை சாரல் மாதிரி கருவேப்பிலை தலையை தூவி விட்டு அப்படியே ஒரு கலக்குவோம். ஒன்றும் தப்பு இல்லைங்க, இப்போ சேர்த்தோம்னாலுமே நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல, அதெல்லாம் கழுவி சும்மா லைட்டாக மட்டும். ஓகே. ஸோ இப்போ கையோடு என்ன பண்ணலான்னா மசாலா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? கறி மசாலா சேர்த்துட்றேன். 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கலந்து விடலாம். அப்படியே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பர். நல்லா சாந்து கணக்காக இருக்குது பாருங்கள், சட்னி மாதிரி செம்மையாக வந்துருச்சா? மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாமா? தேவையான ஆல்ரெடி நம்ம வேறு கறிக்கு வேறு நிறைய மஞ்சள் போட்டு கழுவிருக்கோம். ஆமாம், இது ஓகே போதும். தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம். மகளே, இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் பண்ண வாட்டரு கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கிட்டு மக்களே, அப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணலாம். சூப்பருங்க. நல்லாவே வந்து தண்ணி ஊற்றுனது நல்லா சுண்டி நல்லா வெந்துருச்சு. ஸோ ஸ்லிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். ஓகேங்களா? தேவையான அளவு உப்பு. ரைட். சூப்பர் மக்களே. ஸோ இப்போ தான் முக்கியமான நேரம். அரிஞ்சு வச்சுருக்க முயல் கறியை உள்ளே சேர்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அள்ளி போடுவோம் அழகா. பார்க்குறக்கே அப்படியே பாருங்கள், அப்படியே கறி சதை பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குங்க. ஆட்டுக்கறி மாதிரியே தாங்க இருக்குது. மிக்ஸ் பண்ணுவோம்.
இப்போ பாருங்கள் மக்களே, மற்ற கறி உருண்டு வரதை விட இப்போ எல்லா பீஸுமே சதரமாக இந்த மாதிரி நார்மலாக மீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. ஆனால் அந்த முயல் கறி மட்டும் என்ன ஆகுனா நல்லா உருண்டு வரும். அப்படியே என்ன சொல்கிறது, பால் மாதிரி உருண்டு வரும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். இங்கே பாருங்க மக்களே, தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து கறி ஓட்டினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, அப்படியே கொதித்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கறி நல்லா உருளவில்லை, உருளும். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, நல்லா கூலிங் இருந்தங்காட்டி கறி ஹீட் ஆக மாட்டேங்குது டக்குன்னு. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. வாங்க ஒரு கிளறி பார்த்துருவோம். அடேங்கப்பா, தண்ணி பாருங்கள் மக்களே, தெரியுதா? நிறையா தண்ணி விட்டுருக்குதுங்க. ஆனால் வேறு லெவல் ஸ்மெல்லாக இருக்குதுங்க. கறி பாருங்க, ஓரளவுக்கு உருண்டுக்குச்சு பாருங்க. நல்லா அப்படியே பால் மாதிரி இன்னுமே உருளும் மக்களே. வேக அப்படியே கறி நல்லா உருண்டு வந்துடும். மூடி வச்சிடலாமா? மூடி வச்சோம்னா தான் மக்களே ஆவி பிடிச்சி வேகிற கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுருவோம். ரைட், மகளே ஸ்மெல் நல்லாவே வருது. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா மக்களே? அந்த மூடி வச்சங்காட்டி தான் நல்லா ஆவி பிடிச்சி பாருங்க. தண்ணி ஒரு சொட்டுக்கோ நம்ம ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தண்ணி ஊற்றாமே இந்த கறி இப்படியே வறுத்தரலான்னு நினைக்கிறேன். தண்ணியே தேவையில்லை மக்களே, அவ்வளோ தண்ணி விடுது கறி. செம்ம ஸ்மெல் மக்களே. தனிக்கு தக்காளி உள்ளே நம்ம போடவே இல்லை. வீட்டில் அம்மா தான் சொன்னாங்க, மொசா கறிக்கு வந்து தக்காளிலாம் போடக்கூடாதுரா, அப்படி போடாமல் மணக்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போடாமல் தான் செஞ்சுருக்குறோம். பாருங்க நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? ஆவி சும்மா குப்புன்னு வந்துட்டுருக்கு. தொடன் டொய் தெரியுதானலா? பயங்கரமாக இருக்கேப்பா. தக்காளி போடாமலேயே அந்த ராவாவே பயங்கரமாக இருக்குது. இந்த உப்பு கறி, சிக்கன் சிந்தாமணியில் இருக்கமல்ல, அதே மாதிரி இது வந்து முயல் சிந்தாமணி. வேகட்டும் மக்களே, தண்ணி நல்லா சுண்டணும். நல்லா வேகட்டும். கறி பாருங்க, நல்லா உருளைக்கு நல்லா உருண்டு வந்துருக்குது பாருங்க. இன்னுமே நல்லா உருளும், வேக நல்லா உருளும். தண்ணி நல்லா வேகட்டும். இன்னொரு அடுப்பு போடு வைப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சேன். கறி சாப்பிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சா, சரி நல்லா கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு வேக்காடு போட்டாச்சு. சரி வாங்க ஓப்பன் பண்ணலாமா? கமான். அவ்வளோதான், இதுக்கு மேலேலாம் போகுது. அப்போவே வெந்து தான் இருந்ததுங்க, இருந்தாலும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஆனால் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி விட்டு அந்த வேலையை பண்ணியிருந்தேன். அம்மா செம்மங்க, சூப்பர், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக பெப்பர் தூள். ஓகேங்களா, வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க பெப்பர் தூள் ரெடி மகளே. அப்படியே பரபரன்னு ரைட். ராபிட் பெப்பர் ஃப்ரை. ஸோ பெப்பர் தூள் போட்ட கையோட அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள். ரைட் மகளே. ஆஹா, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். டா வேறு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க, சாப்பிட்லாம் மகளே. மகளே சீரியஸாக பாருங்க மகளே, அப்படியே அந்த என்ன சொல்கிறது, மட்டன் சிந்தாமணி காட்டு வறுவல் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்தளவுக்கு வரும் எதிரே பார்க்கலிங்க. நல்ல வேலை தக்காளி போடல.
ஏன்னா இது லைட்டாக ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக டேஸ்ட்டு. தக்காளி போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லாவே புளிப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து வெறும் கறி மட்டும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆஹா, ஓகே 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 ஓகேங்க மக்களே, சாப்பிட்லாமா? அவ்வளோ வருமா போ நம்ம ஆர்வம். முயல் கறியெல்லாம் சின்ன சாப்பிட்ருக்குறான், அப்புறம் வெட்டிக்கு முன்னால் சாப்பிட்ருக்குறான், அதுக்கு முன்னாடி கூட இப்போ தான் சாப்பிட்றேன். ஆனால் மட்டன் கறி விட அப்படியே எடுத்து அரும்புல தானே போடுறாங்க. கத்த கத்தையே அரிசி போய் அரும்புல தானே போடுறாங்க. அரும்புல், கேரட்டு, முட்டைக்கோஸ் தூள் அதுன்னு போடுவாங்க. அடிப்பொலி, சூப்பராக இருக்கு. செம்மையான சைடிஸுங்க, சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவல் சைடிஸு. இதை நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். ரொம்ப சூப்பராக, நல்லா சாப்பிடுங்க, குழுன்னு. அது வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ண, அதில் வந்து கறினால மேக்ஸிமம் தக்காளி சேர்த்து தான் செய்வோம். இதில் தக்காளியே சேர்க்காம இந்த நாட்டுக்கோழி ஒரு டைம் காட்டு வறுவல் செஞ்சோம்ல, அதே கணக்காக வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கறி மசாலா, அவ்வளோதான். இதை மட்டுமே வச்சு தக்காளி சேர்க்காமல் செஞ்சது வந்து உண்மையாக சூப்பராக. தக்காளி சேர்த்துருந்தா இந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்துருக்காது. உண்மையாலுமே அமேசிங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குப்பா. அருமையாக இருக்குது, அருமை அருமை, சூப்பருங்க. ஆட்டுக்கறி, சிக்கன் கறி எல்லாம் இதுக்கு தோற்று போயிடும். நல்லா இருக்குது, அவ்வளோ வரைக்கும் இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா சொல்கிறது, நல்ல காரம், கரெக்டான காரம். அந்த மிளகா விதை போட்டிருந்தோம்னா அது வந்து ரொம்ப அழுத்தம். கடைசி பெப்பர் தூள் போட்டதுக்கும் அந்த மிளகா விதையெல்லாம் போட்டதுக்கும் அந்த மசாலாவுக்கும் செம்ம காரம். செம்ம காரம் இல்லை, கரெக்டான காரம். மிச்சம் இந்த கிரேவி இருந்துச்சிங்களா, ஆமாம், இந்த கிரேவியில் சாப்பாடு அப்படியே பெரட்டி, சுடு சாப்பாடு அப்படியே ஆவி போக போக சுட சூடாக இருக்குது. அப்படியே எனக்கு பாருங்க, மிளகாத்தூள் சாப்பிடலாமா? சளி இருந்ததுங்க. அன்றைக்கி வாத்துக்கறி இருந்தப்போ சளி இருந்தது, இறால் வறுத்தப்பும் சளி இருந்தது. ஆனால் இன்றைக்கி சளி ஓடிடும், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் காரம், அந்த மாதிரி காரம். சாப்பிடலாமா? மூக்கிலே நிற்கி. கோழிக்கறி அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இது தனியாக சாப்பிடும்போது கறி வேறு லெவல் இருந்துச்சுங்க. சாப்பாடோட சாப்பிடும்போது நமக்கு இந்த கோழி பெட்டினா தான் வேறு லெவல் இருக்கும். நல்லா இருக்குது. ஆனால் தனியாக சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே. அப்பா கோழிக்கறி எங்கடா அந்த மாதிரி ருசி இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் கறி தனியாக திங்கும் போது எல்லா கறியுமே இருக்குது. அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கிரேவியே கோழிக்கறி கிரேவியில் இப்படி இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கா? இதுதான் அருமையாக இருக்குது. அப்பாவும் சாப்பாடு ஒர்க் திங்கிறாரு. இதுதான் அருமையாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அது வந்து அந்த ஸ்மெல் வருது. இது எந்த இதுவும் இல்லை, ஆட்டுக்கறியாட்டவே இருக்குது. ஆட்டுக்கறி தான். சரிங்க மக்களே, நல்லா இருக்குது. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் கேசனோட பாய் மக்களே, பை.